السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாட்டமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையால் அவன் நம் மீது விதியாக்கி இருந்த ரமலானுடைய நோன்பை நோற்றுவதாக அதிகம் இந்த மாதத்திலே இபாதத்துக்கள் செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இரவுடைய தொழுகையை தொழுதவர்களாக அவருடைய இல்லத்திலே அமர்ந்தக்கூடிய இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை கொண்டு நாம என்ன தலை பார்த்து வர்றோம்? யாருக்கு தெரியும்? மறுமை மறுமையில தனி மனிதனுடைய விசாரணை என்ற தலைப்பை செய்கிறோம். நேற்றிலிருந்து பார்த்து வரோம். ஒழுங்கா கேட்கன்னு தெரியணுங்களா? அதனால அப்ப நேற்றைய தினம் மறுமை சார்ந்து சில செய்திகளை நாம் என்ன செஞ்சோம்? தெரிந்து கொண்டோம். மறுமை நாள் ஏற்படக்கூடிய நிகழ்வு, அதனுடைய பயங்கரமான பல்வேறு சம்பவங்களை அல்லாஹ்வும் அவரை தூதரும் சுட்டிக்காட்டிய செய்தியை பார்த்தோம். இன்றைய தினம் மறுமை நாள் வந்துவிட்டது, சரியா அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. நேற்றைக்கு நம்ம பேசினதுனால இன்றைய தினம் அந்த மறுமை நாளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நிலை என்பது மனிதனுடைய விசாரணை களம்தான். மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய விசாரணை களமானது அமைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். பொதுவாக மனிதத்தை பிடிக்காத ஒரு குணம் இருக்கும் என்று சொன்னால் கேள்வி கேட்பது. அதுதானே நம்மளே உட்கார்ந்து பசங்க வார்த்தை போய் திரும்ப யாரும் வந்தாலும் கேட்டேன்னு சொல்லுவான், போயா நான் வேற விளையாடுவோம். எதார்த்தம் கேள்வி கேட்பது என்பது மனிதனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அவங்க கேள்வி கேட்பாங்க. நம்ம மனசுல வரக்கூடிய கேள்வியை கேட்கலாம். நாங்க கேள்வியா கேட்கறோம்னு சொல்லணும்னா, அல்ல நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டா கூட இதே வேலையா போய் தவிரமா இருக்காங்க, கேள்வியா கேட்கறான்னு தெரிஞ்சுவாங்க. வேற பள்ளியாசல் போகக்கூடிய சூழலாம் இருக்கும். அப்ப மனிதனுடைய யதார்த்த நிலை என்பது கேள்வி கேட்காதீங்க, இது உலகத்துல. ஆனா மறுமையில கண்டிப்பான கேள்வி சந்திக்க வேண்டும். அதான் முக்கியம். அது யாரும் தப்பிக்க முடியாது. யாரும் தப்பிக்க முடியாது என்று சொல்வதை காட்டிலும் நம்முடைய தலைவர் யாரு? அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட. அதான் முக்கியம். அனைவருமே விசாரணை களம் என்கின்ற நிலையில எல்லாருமே உட்படுத்தப்படுவோம். இதுதான் முக்கியம். உலகத்துல நம்மகிட்ட கேள்வி கேட்கிறாங்க, ஒரு விசாரணை இருக்குது என்ற நிலை இருக்குங்க, நமக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம நேற்று கூட கேள்வி கேட்டோம், பக்கத்துல ஒரு சொல்லி கொடுக்குறாங்க, அதை சொல்லு இதை சொல்லு அப்படிதான் கேட்காங்க என்று ஒரு உலகத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்குது. அது கேள்வியா இருந்தாலும் சரிதான், வேற என்ன ஒரு தேவைகள் இருந்தாலும் சரிதான். பைக்கில போறதுல வந்துட்டோம், 4 வருஷத்துக்கு ஒரு உதவி. எதார்த்தம் யதார்த்தமான நிலையில என்னோட தாயாருக்கு பிளட் தேவைப்படுது, என்ன செய்ய ஏது செய்ய ஒண்ணும் கவலைப்படாது, நாங்க இருக்கோம். இனி என்ன பிளட் வாங்க சொல்லுங்க, அது ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு ஆறுதல் நிலை. என்னோட தகப்பனார் என்னோட தாயார் தவறிட்டாங்க, அப்படியே மனசு முடிஞ்சுட்டே இருக்கு, என் பிள்ளை தவறிட்டாங்க, அப்படியே மனசு உடஞ்சி உட்கார நேரத்துல நமக்காக ஒரு ஆறுதல் சொல்வதற்கு ஒரு மனிதன் இந்த உலகத்துல கண்டிப்பா இருக்கின்றான். இல்லைன்னு சொல்லவே இல்லை. யாரோ நம்முடைய தோள்களை தட்டி கொடுத்து கவலைப்படாதீங்க, இந்த உலகத்துல நம்ம என்னத்தை சாதிக்க போறோம் என்று சொல்லி ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஆறுதல் மருந்து இந்த உள்ளத்துக்கு இந்த உலகத்தில் இருக்குது. ஆனா மறுமையில எதுவுமே கிடையாது. அதான் முக்கியம். மறுமையில எந்த ஆறுதலும் கிடையாது. உலகத்துல சரியான முறையில் இருந்து விட்டோம் என்று சொன்னால், உலகத்துல நம்மளால் முடிந்த அளவுக்கு அல்லாஹ் கட்டுப்பட்டு தூதரை கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் என்று சொன்னால், மறுமையில எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை, எந்த விதமான விசாரணை இருந்தாலும் சரிதான். வாங்க அல்லாஹ் என்று சொல்லி தைரியமா நிற்போம். இருப்போமா இல்லையா? எதார்த்தம். பள்ளிக்கூடத்துல
இன்னைக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, கொடுத்த அந்த ஹோம்ஒர்க்கை சரியான முறையில செஞ்சுட்டுப்பான்னு வைங்களேன், முதல் வகுப்பு நம்ம நெஞ்சு எழுந்திருப்போம் அப்படின்னு. ஏன் பயம் இல்லை, எனக்கு மடியில கணம் இல்லை, மடியில கணம் இல்லை, வழியில பயம் இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது ஹோம்ஒர்க்கா இருக்கட்டும், வேற எதுவாக இருக்கட்டும், நான் தப்பே செய்யவில்லை, என்னை போலீஸ் அதிகாரி அழைத்து போறாங்க, எஃப்ஐஆர் போடுறியா, போடியா, நான் சந்திக்கிறேன், ஏங்க அது தனித்துல சொல்லுவோம், நான் தப்பு செஞ்சாதான் பயப்படணும், நான் தவறு செய்தாலும் என்ன இடத்துல பயம் வரும், தவறு செய்யணும்னு சொன்னா நான் ஏன் பயப்படணும் என்ற நிலை உலகத்தில் எப்படி இருக்குது. இதேதான் மறுமை, உலகத்தோடு சார்ந்த மறுமைக்கும். மறுமையும் என்னது, இந்த உலகத்தில் நான் சரியா இருந்தேன்னு சொன்னா நான் யாருக்கு பயப்படணும், எனக்கு எதுவும் தேவையில்லையே, எந்த விசாரணை களம் அமைந்தாலும் சரியா நான் தெளிவான முறையில் பதில் அளிப்பேன் என்கின்ற ஒரு நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்ற இந்த உலகத்தை. அதைத்தான் அல்லாஹ் திருமறையில சூரத்துல் அன்பியா என்று சொல்லக்கூடிய 21வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல பேசி காட்டுகின்றான். மனிதர்களே, உங்களுக்கான விசாரணை களம் நெருங்கிவிட்டது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுக்கான, நமக்கான, இந்த அடியாருக்கான விசாரணை களம் என்பது நெருங்கிவிட்டது. அவர்களோ அலட்சியத்திலும் புறக்கணிந்து இருக்கிறாங்க என்று அல்லாஹ் கேட்கின்றான். அல்லாஹ் கேட்கின்றான், உன்னுடைய விசாரணை நெருங்கிக்கிட்டே இருக்குது. என்ன நெருங்குது? நாம அதாவது நம்முடைய வாழ்க்கை தரம் என்பது ஒவ்வொரு நாளும் கழியும் போது மரணம் பக்கத்துல வந்துட்டு கொள்ளும் ஆயுதத்தின் மௌத். ஒரு நாள் கழிஞ்சிட்டு அடுத்து ஒரு நாள் இருக்கும்போது அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்து என்ன மரணிச்சிட்டோம் என்று செய்யல, விசாரணை வேற ஒண்ணுமே இல்லை. நாம் மௌத்தாகிட்டோம் என்று சொன்னால் விசாரணை களம் ஆரம்பித்துவிடும். கபூர்ல ஆரம்பிக்கக்கூடிய விசாரணை நாளை மறுமை வரைக்கும் தொடரும். அதான் முக்கியம். நான் மரணத்தை விட்டேன், என்னுடைய ரூஹு பிரிந்து விட்டது என்று சொன்னால் எனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த விசாரணை களம் அப்படியே வந்துவிடும். இதைத்தான் அல்லாஹ் கேட்கின்றான். மனுஷனுக்கு உண்டான அந்த விசாரணையானது நெருங்கிட்டே இருக்கிற, அதையும் அதை நினைக்க மாட்டேன், அதையும் புறக்கணிக்கிறான், அதையும் அலட்சியம் இருக்கிறான் என்று அல்லாஹ் திருமறையில சூரத்து அன்பியாக 1வது வசனத்தை பேசி காட்டுகின்றான். அப்ப இது நம்முடைய அடிப்படை தேவை. விசாரணை என்பது கண்டிப்பான இருக்கு என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்திலே இருக்கின்றது. அதே நேரத்தில் உலகத்தில் உள்ள விசாரணை தாண்டி உலகத்துல யார் வேணும்னாலும் நமக்கு உதவி செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்க. மறுமையில கபர்ல வச்சுட்டாங்க, யார் வருவா? என்னுடைய பாசத்துக்குரிய தாய் தான், வேற யாரும் இல்லை. என்னுடைய பாசத்துக்குரிய தாய் மரணித்து விட்டார்கள். அவர் மரணித்து விட்டது என்பதற்காக நானும் அவர்கள் பறக்க முடியுமா? கபர்ல முடியாது. போயிட்டா அம்மா போயிட்டுவா, தாத்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. உலகத்துல அவ்வளவுதான். தன்னுடைய தாயாருக்காக ஒரு 4 சொட்டு கண்ணீர் வடிப்போம், வேற என்ன செய்ய முடியும்? அவங்க துவா செய்வோம், அவ்வளவுதானே. என்னுடைய பாசத்துக்குரிய தாய் மறந்து விட்டார்கள், அவங்க போயிட்டாங்களே, அதனால எனக்கு ஒரு பக்கத்துல குடிய தோணுங்க, இல்ல அதே குழந்தை என்னோட குடியோடு பறக்குங்க. உலகத்துல யாராவது சொன்னது உண்டா? சொல்ல மாட்டேன். ஏன்? உலகத்துல வாழத்தான் ஆசைப்படுறேன். ஏன் அம்மா போயிட்டாங்க, என்னோட மனைவி போயிட்டா, என் பெத்த பிள்ளை, ஏன் நான் பெத்த பிள்ளை என்னை பிரிந்து விட்டான் என்பதற்காக பக்கத்துல குடிய தோணுங்க, அவன் இல்லைன்னு சொன்னா நான் வாழ முடியாதுன்னு சொல்லி பக்கத்துல படுப்போம். நாம ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், இல்ல 2 மணி நேரம், 2 நாள், 3 நாள் முடிஞ்சு போச்சு. நான் தான் நினைச்சு பார்ப்பேன், என் பிள்ளைய, ஆஹா இருக்கப்ப தண்ணி எடுத்தானே, அதை செய்தானே, இதை செஞ்சானே, பயான குறிப்பு போது பேனா கட்ட ஓடி வந்தானே, அது குறிப்பு எல்லாம் இருக்குது. எல்லாம் எப்போ ஒரு 4 நாள் நினைச்சு பார்ப்போம், 5ஆம் நாள் மறந்து விடுவோம். அதான் வாழ்க்கை, முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த மரணம் என்கின்ற அந்த தருவாய் என்பது அது ஒரு விசாரணை களத்துக்கு உண்டான முதல் அடி, நமக்கு முதல் படி. அந்த படியை நாம் தப்பித்து விட்டோம் என்று சொன்னால் எந்தவித பயமும் இல்லை. அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல சுமர் என்று சொல்லக்கூடிய 39வது அத்தியாயத்துல 60வது வசனத்தில் பேசி காட்டுகின்றான். எந்த அளவுக்கு சில முகங்கள் கருத்துப்பை இருக்கும் என்று அல்லாஹ் பேசுறான். ஏன் கருத்து இருக்கிறது? நபியே, அல்லாஹ் மீது பொய் இருக்கிற மறுமை நிலை பார்த்தீர்கள். அல்லாஹ் மீது இந்த உலகத்துல எவெல்லாம் பொய் சொன்னானோ, என்ன மாதிரி பொய்யெல்லாம் இருக்குதோ எல்லா பொய்யும் அல்லாஹ் மீது இட்டுக்கட்டி எவெல்லாம் சொன்னானோ அவருடைய முகங்களை நாளை மறுமையில பார்க்கணுங்க. அப்படி கருத்துமை இருக்கும். கர்வம் என்பவரை அவனுடைய தங்குமிடம் நரகம் என்பதை தெரியாதா? அல்லாஹ் கேட்கின்றார். இதெல்லாம் தனி மனிதனுடைய விசாரணைக்கு தான் இது. அல்லாஹ் மீது எவரெல்லாம் தேவையெல்லாம் இட்டுக்கட்டுகின்றானோ, தேவையில்லாத பொய்ய புனைகின்றானோ, இது ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு 20 ரக்காத் தொழுகிறாங்க, 20 தொழுகை என்கின்ற அடிப்படையில், தராவி என்கின்ற அடிப்படையில அவங்களுக்கு தெரியாதா? நல்லா தெரியும். தெரியாம இருக்கிறாங்களா?
7 வருடம் நம்மளாவது 60 திருமண குரான படிச்சிருக்கோம், ஹதீஸ படிச்சிருக்கோம், இந்த நிலையில இருக்கிறோம். அவர்கள் 7 வருடம் படித்து கரைத்து குடிச்சு அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய அல்லாம கொள்ளாம என்று சொல்றாங்க இல்லையா? அவரை நோக்கி அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு எல்லா சட்டமும் தெரியும், ஆனா என் பேர சொல்லி நீ பொய் சொல்ற? அந்த பொய் சொல்லக்கூடிய முகத்தை குறித்து அல்லாஹ் கேட்கின்றான், நாளைக்கு நபியே அல்ல என் மீது பொய் சொல்லக்கூடிய முகங்களை நீ நாளை மறுமையில பார்க்கல, அப்படியே வந்து கருத்துமே இருக்குமே என்று அல்லாஹ் தன் திருமலையை பேசி காட்டுகின்றான். அப்ப இதெல்லாம் விசாரணைக்கு உண்டான களம் என்பது அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். அடுத்து என்ன? தனக்கு மனிதன் தனக்குத்தானே சாட்சி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு, இதுதான் முக்கியம். சூரத் அன்-நூர் என்று சொல்லக்கூடிய 24 அத்தியாயத்துல 24வது வசனத்துல எனக்கு எதிராக நான் சாட்சி சொல்லுவேன், உலகத்தோட சொல்ல மாட்டேன். உலகத்துல ஒரு தப்பு செஞ்சா கூட சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன். எனக்கு எதிராக நான் சாட்சி சொல்வேன் என்று சொன்னால் அல்லாஹ் திருமறை சொல்லி காட்டான், யௌம தஸ்குரு அலைஹிம் சினத்துஹும் வ ஐதிஹிம் வ அர்ஸலகும் பிமா கானூ யஅமலூன். அவர்கள் செய்து கொண்டதை பற்றி அந்நாளில் அவருடைய கைகளும் அவருடைய நாவுகளும் அவருடைய கால்களும் அவருக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் தன் திருமறை பேசி காட்டுகின்றான். எப்படி? இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நாம செஞ்ச அத்தனை தப்பும் கையால தவறு செய்யணும்னு சொன்னால் கை போய் பேசும். நம்முடைய நாவால் தவறு செய்யணும்னு சொன்னால், கண்களால் தவறு செய்யணும்னு சொன்னால், கால்களால் தவறு செய்யணும், இது எல்லாம் அங்க பேசப்படும் என்று அல்லாஹ் தன் திருமறை சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்துக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்கிறாங்க. அனஸ் பின் மாலிக் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஒரு மனிதன் நாளை மறுமையில விசாரணை உட்படுத்தக்கூடிய நேரத்துல அந்த சம்பவம் குறித்தான அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் கொடுக்கிறாங்க. ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சபையில இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே சிரிக்கிறாங்க. அப்போ பக்கத்துல சகாபாகிட்ட கேட்கிறாங்க, ஏன் சிரிக்கும் தெரியுமா என்று கேட்கிறாங்க போது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்களும் அல்லாஹ் மட்டுமே அறியுமா, எதுக்காக சிரிச்சீங்க தெரியலையே என்று சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளை மறுமையில ஒரு அடியான் மறுமை நாள்ல வந்து உரையாடக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வோடு உரையாடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறான். அந்த நேரத்துல அந்த மனிதன் கேட்பான், யா அல்லாஹ், நான் வந்து அநீதி இழைக்காமல் இருந்தது, பாதுகாப்பு வழங்க என்னை உறுதி அளித்திருக்கிறாயா என்று கேட்கின்றான். ஒரு மனிதன் அல்லாஹ்ட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, நான் இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்திலேயோ அல்லது எனக்காக ஒன்று அநீதி இழைத்ததிலிருந்து நீ பாதுகாப்பு எனக்கு தர வேண்டும் என்று நீ உறுதி அளிப்பா எல்லாமே கேட்டான். அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்லியிருந்தான், ஆமா, ஒருபோது உனக்கு அநியாயம் பண்ணவே மாட்டேன், அல்லாஹ் வாங்கிய நான் உனக்கு எந்த வகையிலும் அநியாயம் பண்ணவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, அப்படி என்று சொன்னால் இந்த விசாரணை களத்துக்கு நான் வந்து விட்டேன், நீ எந்த விசாரணை செய்ய போகின்றாய், நீ என்கிட்ட கேள்வி கேட்க போகின்றாய், இந்த கேள்விக்கு என்னை தவிர யாரிடத்திலும் எந்த கேள்வி கேட்கக்கூடாது, நான் செஞ்ச தப்புக்கு ஏன்கிட்ட நீ பதில் எதிர்பார்க்க வேண்டும் என்ற நிலையில அந்த அடியான் அல்லாஹ்ட்ட கேட்கின்றான். அப்பொழுது அந்த அல்லாஹ் திரும்ப அல்லாஹ் சொல்லி காட்டீங்கன்னா, ஒருபோதும் வேறொரு மனிதனை சாட்சியான கொண்டு வர மாட்டேன், நான் செஞ்ச தப்புக்கு நீதான் சாட்சி, வேற யாருமே சாட்சி கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அந்த அடியாருக்கு சந்தோஷம், பரவாயில்லையே, ஏன்னா தப்பு செஞ்ச யாரும் போய் கேட்போம், சாட்சி கொண்டு வாங்க உலகத்துல எதார்த்தம். ஒரு திருடிட்டன்னு சொன்னா என்னையா இருக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா இல்ல ஆதாரம் இருக்கா கேட்கிறோமா இல்லையா? உலகத்துல யதார்த்தமாக ஒரு தவறு செய்தால் சாட்சி வேணும், எங்க இருந்தாலும் செய்யலாம், அது உலகமா இருந்தாலும் செய்யலாம், கோர்ட்டா இருந்தாலும் செய்யலாம், எந்த சபைக்கு போனாலும் சாட்சி யார் இருக்கா என்று கேட்கக்கூடிய ஒரு உலகம். மறுமையில இதே கான்செப்ட்ல அல்லாஹ்விடத்துல இந்த அடியார் கேட்கும்போது நீங்க வேற யாரையும் சாட்சி கொண்டு வரக்கூடாது, நான் தப்பு செஞ்சேன்னு சொன்னா ஏன்கிட்ட நீ கேட்கிறோம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அதுக்கு சம்மதிக்கின்றான். அப்பொழுது எந்த அளவுக்கு சொன்னா அந்த அடியாருடைய நாவுக்கு பூட்டு போடுங்க என்று சொல்லப்படும், அவருடைய வாய்க்கு பூட்டு போடுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அந்த வாய்க்கு பூட்டு போடப்பட்ட உடனே அடுத்த நிமிஷமே அவருடைய கைகள் பேச ஆரம்பிக்கின்றது. அல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய கால்கள் பேசுகின்றது, அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய இன்னற்ற உறுப்புகளால் பேச ஆரம்பித்து வருகின்றது. எந்த அளவுக்கு இவர் செஞ்ச தப்புகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாத்தையுமே அந்த உறுப்புகள் அங்கே கொட்டுகின்றது. இந்த மனிதன் கேட்பானா, அது அநியாயமே, உனக்காக வாதாடுனேன், இந்த கைக்காக வாதாடுனேன், அல்லாட்ட இந்த காலுக்காக வாதாடுனேன், வேற யாராவது சாட்சி கொண்டு வந்து விட மாட்டார்களா என்று நான் தேங்கினேன். இன்னைக்கு இந்த கையும் இந்த காலும் இந்த உடம்பு உறுப்பும்
பேசுகின்றேன் என்று சொல்லி அவன் அங்கே மூச்சையாகி அவனுடைய வாழ்க்கையை இதை முடிந்துவிட்டது என்ற நிலையில ஆக்கப்படக்கூடிய செய்தியை ரசூலுல்லாஹ் சிரித்து விட்டே சொல்கின்றார்கள். இதுதான் நிலை மனிதனுடைய மறுமை நிலை இப்படிதான் இருக்கும். வேற ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்க என்னென்ன கற்பனை செஞ்சு வச்சிருக்கிறீர்களோ எல்லாத்தையுமே நாளை மறுமையில சுக்குநரா அல்ல உடைச்சிருவான். வேற யாரும் சாட்சி இல்ல, எனக்கு சாட்சியே நான் தான். வேற யாரும் கூப்பிட மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம தொழுறோம், தொழாம இருக்கின்றோம், நோன்பு வைத்தோம், நோன்பு வைத்துக் கொண்டு தெரிந்து கொண்டு சாப்பிட்டோம். யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். கண்டிப்பா தெரியுமா தெரியாதா? ஒரு 4 செவத்துக்குள்ள செய்யக்கூடிய தப்பை உலகத்துல எவருக்குமே தெரியாது. என் உறுப்புக்கு தெரியுமே, என்னுடைய கைகளுக்கு தெரியுமே, என்னுடைய கால்களுக்கு தெரியுமே, என் கண்ணுக்கு தெரியுமே, என் உறுப்பே எனக்கு எல்லாம் சாட்சி. என்ன செய்வீங்க? என்ன செய்ய முடியும்? இந்த ஒரு தப்பு செய்யறதுனால கையை வீட்டுல வெட்டிட்டு வந்துட முடியுமா? ஒரு தவறு செய்ய போகல, திருடே போறீங்க, அந்த திருட போகும்போது 2 கையும் வேண்டாப்பா நாளைக்கு தான் சாட்சி சொல்லுங்க வெட்டிக்கிட்டு திருட போக முடியுமா? சாத்தியம் இல்லை. அப்ப அல்லாஹ் எவ்வளவு இருக்கு இப்படி வைக்காம பாருங்க. அசைக்க முடியாத, நீ எங்க தப்பிக்க முடியாது என்கின்ற அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற யாரும் சாட்சி இல்லை, உன் உறுப்பே பேசுதா எனக்கு எதிரா என்ற நிலையில அல்லாஹ் தன் திருமறையிலும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகின்றது. இன்னும் பாருங்க, நம்ம இந்த உலகத்துல இதெல்லாம மறைக்க நினைப்போம், மறுமையில் எதையுமே மறைக்க முடியாது. அல்லாஹ் தன் திருமறையில பேசி காட்டினா, யார் அல்லாஹ்வை மறுத்து தூதருக்கு மாறு செய்கிறாரோ அவர்கள் நாளில் இந்த பூமி நொறுக்கப்பட்டதா இல்லையா? மறுமை நாள் இருக்கிற அந்த பூமி நொறுக்கப்பட்டதை போன்று நான் அதோடு போயிருக்க கூடாதா என்று அவன் விரும்புவான் என்று நாளை மறுமையில இந்த உலகத்தில் வாழ்ந்த கெட்ட அடியால் அவன் பேசுவான் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே பேசி காட்டக்கூடிய செய்தியை பார்க்க முடிகின்றது. அப்ப இது எல்லாம் எதன்னு சொன்னா யாரும் நிற்க முடியாது. தன்னந்தனியாக வேற யாருடைய உதவியும் இல்லாமல் நான் மட்டும் நிற்கக்கூடிய அந்த நேரத்துல என்னுடைய உறுப்பே எனக்கு எதிராக நான் எதை மறைக்க வேண்டும் என்று உலகத்தில் ஆசைப்பட்டதோ எல்லாமே இங்க விட்ட வெளிச்சமா ஆக்கிவிடும். முடிஞ்சு வச்சா இதெல்லாம் எப்படி நடக்கும் அதையும் நல்லா பேசியும். சும்மா சாதாரணம் இல்ல, ஒரு விஷயத்தை மார்க்க ரீதியாக அறிவு சார்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் திருமறை குர்ஆன்ல அதற்கு விளக்கத்தை சொல்லி காட்டுகிறேன். எந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 மலக்குமார் இருக்காங்க. வலது பக்கம் ஒரு மலக்குமாறு, இடது பக்கம் ஒரு மலக்குமாறு. இதை தாண்டி அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு. இத 3 நம்ம என்ன செய்யும்? நீ என்ன செஞ்சாலும் சரிதான். நீ நல்லது செஞ்சா அதற்காக மார்க் எழுதிட்டே இருப்பாங்க, நீ தப்பு செஞ்சா அதற்காக மார்க். அது அல்லாஹ் திருமறையில பேசி காட்டினா, இது எத்தகல் முத்தகியானி அனில் யமீனி வ அனிஸ் ஷிமாலி அயீது. 2 வானர்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு வேலையை அவர்கள் இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் நாம் அமர்த்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தன் திருமறையாம் சூரத்துல் காஃப்ல பேசி காட்டுகிறான். 50வது அத்தியாயத்துல 17வது வசனத்துல பேசி காட்டுகிறான். 2 வானர்கள் இருக்கிறாங்க, 2 பக்கம் இருக்காங்க. உங்களுக்கு இருக்காங்க, எனக்கு இருக்காங்க, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும். கண்ணுக்கு தெரியாத 2 வானர்கள் வலது பக்கமும் இடது பக்கமும் எழுதிக்கொண்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு? நாம என்னென்ன செஞ்சாலும் சரிதான். பயான் பண்ணிட்டு வேலை சேட்டை பண்ணாலும் சரிதான், அங்க காமிக்கப்படும். இவர் பயான் பேசிட்டே இருந்தாரு, பம்பரத்தை போட்டுட்டு இருந்தாரு, எல்லாருமே இல்லையா? எல்லாமே இந்த 10 வருஷமா ஆக்கப்பட்டு வரும். எல்லாமே இருக்கும். எல்லா விஷயமும் அங்க என்ன செய்யப்படும்? அப்படியே ஒரு விசாரணை களத்துல எந்த அளவுக்கு தேவையோ அத்தனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து வைப்பான் என்று அல்லாஹ் திருமறையிலே பேசி காட்டினான். இதற்கு இன்னொரு அர்த்தத்தை அல்லாஹ் பேசுறான். மா யல்ஃபிது மின் கௌலி இல்லா வகைய யக்புது அபீது. பதிவு செய்வதற்காக தயாராக உள்ள கண்காணிப்பவர்கள் அவன் இருக்கும் நிலையிலே அவன் எந்த சொல்லையும் எந்த செயலையும் எதையும் பேசவில்லை. இது 2 பேர் இல்லாம நாம் எதையுமே இல்லை. நீங்க 4 முக்கள் இருந்து பேசினாலும் சரிதான், 4 செவத்துக்குள்ள இருந்தாலும் சரிதான், கண்ணு கட்டால தூரத்துல நீங்க தப்பு பண்ணாலும் சரிதான். இவங்க என்ன செய்வாங்க? இந்த இடத்துல இந்த நேரத்துல 9 மணிக்கு 15 நிமிடத்துல இத்தனை செகண்ட்ல இந்த தப்பை செஞ்சாங்க. இன்னைக்கு சிசிடிவி கேமரா இருக்கிறமா இல்லையா? இதுக்கு தப்பு செஞ்சா எடுப்பதற்கு, இவன் என்ன தப்பு செஞ்சா எதை செஞ்சா என்பதற்காக அந்த சிசிடிவி கேமரா கூட கரண்ட் இல்லைன்னு சொன்ன என்ன ஆகும்? பாய் பேக்கேஜ் இல்ல, பாய் என்னடா கரண்ட் போயிருச்சு. இதுதான். ஆனா இவங்களுக்கு என்ன? 24 மணி நேரமும் கரண்ட் சார்ஜ் எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். 24 மணி நேரமும் செயல்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். இவருடைய கரண்ட் எப்ப கட்டாகும்? நம்ம ரூஹ் எப்ப கட்டாவோ அப்பதான் அவங்க எழுந்து போவாங்க. சுருக்கம், நம்ம ரூஹ் எப்ப கட்டாகுதோ, என்னைக்கு உயிர் என்னை விட்டு பிரிகின்றதோ அதோடு இந்த கிதாபை மூடி வைத்து விட்டு அல்லாஹ்
இவ்வளவு நன்மை செஞ்சான், இவ்வளவு தீமை செஞ்சான், இன்னும் இருக்கு என்று சொல்லி விசாரணைக்கு உண்டான அத்தனை சம்மனை அனுப்பி வச்சிருவான். முடிஞ்சு போச்சு. அப்ப அது வரைக்கும் நம்முடைய ரூஹ் பிரியக்கூடிய நேரம் வரைக்கும் இந்த குற்றப்பத்திரிகையாவது அங்கே வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எப்படி தப்பிக்கீங்க? எப்படி தப்பிக்க முடியும்? ஏதாவது செய்ய முடியுமா? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எந்த வாய்ப்பும் எந்த இதுமே இல்லை. எந்த வாய்ப்பும் இல்லாத ஒரு நிர்பந்தமான ஒரு சூழல்ல நாம் தள்ளப்பட்டு விடுவோம். இதுதான் மனிதனுடைய விசாரணை களம். இதுதான் ஆரம்பிக்குது. இதுல விசாரணை களம் என்பது இதுதான். இப்பதான் உள்ள வர்றான் மனிதன் விசாரணை களத்துக்காக அவனை அழைக்கப்படுவான். எப்படி அழைக்கப்படுவான்? சாதாரண நிலை அல்ல. நாம் நல்லது செஞ்சோம் என்று சொன்னால் அதற்குண்டான தரஜா அல்லாஹ் தயாரா வச்சிருக்கான். இந்த உலகத்துல பாவியா இருந்தோம்னு சொன்னால் அதற்குண்டான தரஜான்னு வச்சிருக்கான். ரெண்டுமே இருக்கு. ரெண்டு தகுதி வச்சிருக்கான். நீ நல்லவனா கெட்டவனா உலகத்திலே தீர்மானிக்கப்பட்டு விடும். நம்ம என்ன செஞ்சோம், உலகத்தில் எப்படி நடந்தோம், எந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம், எல்லாத்தையுமே அப்படியே அங்க குறித்து வைக்கப்பட்ட ஒரு நிலையாக்கப்பட்டுவிடும். இதெல்லாம் இங்கே பதிவு செய்யப்பட்ட ரெக்கார்டு அடிப்படையில் நாளை மறுமையில அழைக்கப்படுவார்கள். நல்லவராக இருந்தால் அழைக்கப்படுவார்கள். எப்படி அழைக்கப்படுவார்கள்? நீங்க நல்ல ஒரு நிலையில் இருந்தால் அல்லாஹ் இந்த கிதாப் இருக்கா இல்லையா, இந்த குற்ற பத்திரிகை நல்லதாக இருந்தால் அதற்குண்டான அந்த சம்மன், கெட்டதாக இருந்தால் அதற்குண்டான சம்மன் உலகத்துல பேசப்படுறா இல்லையா, அதே ஒன்று நாளை மறுமையில எனக்குண்டான குற்ற பத்திரிகையானது அங்கே கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? அல்லாஹ் அதை பேசி காட்டினான். சூரத்துல் ஹாக்கா என்று சொல்லக்கூடிய 69வது அத்தியாயத்துல 19வது வசனம் 20வது வசனத்தில் பேசி காட்டுகின்றான். நல்லவனாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய ஏட்டை வலது கையால் தருவான். இந்த பாக்கியம் எல்லாத்துக்குமே கிடைக்கும். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகமா கேட்க வேண்டிய துஆவும் கூட. ஏன்னா வலது கையால், இறைவனுடைய வலது கையால் அந்த கித்தாபை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் நம்ம தப்பிச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு. நம்ம எப்படியா தப்பிச்சு எப்பயாவது அல்லாஹ் வந்து ஒரு சொற்பத்தை ஓரத்தை தந்துடுவான். இடது கையால் தந்து விட்டார் என்று சொன்னால் அதை விட அதாபு எப்படி விவரிக்கிறது நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதை விட கொடுமையான நிலை வேற எதுவும் இருக்காது. அல்லாஹ் வலதுகிறத்தால் ஒரு நல்லவரை பத்தி இன்றைக்கு பார்ப்போம். ஒரு நல்லவருக்கு அவருக்காக கொடுக்கப்படக்கூடிய கிதாபு அல்லாஹ் பேசுகிறார். சூரத் ஹாக்காவில பேசுகிறார். வா அம்மாமன் ஊத்திய கிதாபு யமீனி, யாருடைய ஏடு அவருடைய வலதுகரத்தில் கொடுக்கப்படுகின்றதோ, யாருடைய ஏடு அவன் வலதுகரத்தில் கொடுக்கப்படுகின்றதோ ஃபயக்கூல் ஹாவா முகரிஜ் கிதாபியா, அந்த கிதாபை வாங்குவதற்கு அல்லாஹ் அழைப்பான். வா என்று என்னுடைய நல்லறியாரை வா, உன்னுடைய கிதாபை நீ பெற்றுக்கொள். எந்த கிதாபு பதிஞ்சாங்க இல்லையா, வலதுகரத்துல வலதுபுறத்தில் பதிந்து வச்சாங்க இல்லையா, அந்த நல்ல கித்தாப்புகள் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அந்த மலக்குமார் வைத்து விடுவார்கள். அந்த கித்தாப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வலதுகரத்தால் குடிக்கின்றான். நல்ல அறிஞரை அழைத்து வலதுகரத்தால் ஃபயக்கூல் ஹாவியா முகரிஜ் கிதாபியா, என்னுடைய நல்ல அறியாரே வாங்க, உனக்காக வழங்கப்பட்டிருக்கூடிய இந்த ஏட்டனியை படியுங்கள். இன்னி தலம் தாண்டி முலாகி கிசாபியா, எனது கேள்வியை நீ சந்திப்ப என்று நான் நம்பி இருந்தேன் என்று அந்த நல்லறியா சொன்னார். இந்த நல்லறியாரு உலகத்துல சொன்னமா இல்லையா, விசாரணை இருக்குது, விசாரணை கலந்து சந்திக்கணும், அங்க உங்க அத்தா கூட வர மாட்டாங்க, அம்மா கூட வர மாட்டாங்க, உனக்கு காப்பி அடிக்க முடியாது, எந்த பிட் அடிக்க முடியாது, செல்போன்ல யூடியூப் போட்டு பேச முடியாது என்றெல்லாம் உலகத்துல சொல்லப்பட்டதா இல்லையா. அந்த நல்ல அடியார் சொல்லுவாரு, நான் தன்னந்தனியா விசாரணை சந்திப்பேன், எனக்கு யாருக்குமே சொல்லப்பட்டது, யாருக்குமே கேள்விப்பட்ட தௌஹீத் ஜமாத் சார்புல இந்த மொயிலார்பட்டி கிளையில இரவுடைய பயால சொன்னாங்க. எங்கேயே சொல்லுவான், எங்கேயே சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல வலது கரத்தால் அல்லாஹ்வுடைய ஏற்ற வேண்டும் போது சொல்லுவா, இன்னி கலந்து அன்னி முலாக்கி கிசாபியா, யா அல்லாஹ் நீ இப்படி எனக்கு செய்யற எனக்கு தெரியும், நீ உன்னை வலதுகரத்தால் இந்த கிதாபை தருவா என்று எனக்கு தெரியும், உன் விசாரணை சந்திப்பதற்கு நான் தயார். யார் சொல்ல முடியும்? நல்லவனா இருந்தா மடியில கனமில்லை எனக்கு, அல்லாஹ் சொன்னா கட்டுப்பட்டேன், தூதர் சொன்னா கட்டுப்பட்டேன், ஏதாவது மாற்றமா சொன்னா நான் அல்லாஹ்வை கையை காமிச்சிருவேன், தூதர் கையை காமிச்சிருவேன், புரிஞ்சு போச்சு. அந்த ரெண்டு பேரும் எனக்கு பொறுப்பு, வேற யாரும் உலகத்தில் பொறுப்பு இல்லை, எனக்கு தெரியும் என்று அந்த அடியார் சொல்வதாக சூரத்துல் ஹாக்காவுல அல்லாஹ் சுப்ஹானஹு பேசி காட்டுகின்றான். அது அடுத்து இப்படி சொன்னா மட்டும் விட்டுவானல்ல, அடுத்து அவருக்கு பரிசு அல்லாஹ் கொடுக்கின்றான். சொர்க்கவாசி ஆயிட்டாரு, நல்லவர்ல அல்லாஹ் ஒரு வலதுகரத்தில் வாங்கிட்டார்ல, அதுக்கு அல்லாஹ் பரிசு கொடுக்கின்றான். அவர்தான் உயர்ந்த சொர்க்கத்திலே
திருப்தியான ஒரு வாழ்க்கையிலே அவர் இருப்பார். புதுவு தானியா, அங்கே அவருக்கு பல வகைகள்லாம் இருக்கும். சொர்க்கவாசிகளுக்கு அங்கே பல வகைகள் இருக்கும். அடுத்து கடந்து சென்ற நாட்கள்ல, இந்த உலகத்துல வாழக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எந்த மாதிரியா நன்மைகள் செய்தீங்களோ அதையெல்லாம் இங்கே நீங்க புசியுங்கள். இந்த உலகத்திலே புசியுங்க. நீங்க உலகத்திலே சாராயம் ஆசைப்பட்டிருக்க, அந்த ஹராம் என்று தெரிந்த மாத்திரத்திலே அதை நீங்க கூட ஊத்துறீங்க, எனக்கு தேவையில்லை என்று நீங்கள் தடுத்தியல்ல, அது இங்க வாங்கி சாப்பிடுங்க. உலக நாளை மறுமையில சொர்க்கவாசியா இருந்தா இந்த உலகத்துல நீ அப்படியே கஞ்சாடிக்கு நினைச்சிருப்ப, அதன் மூலம் போதை நினைப்ப. உலகத்துல தேவையில்லை, அல்லாஹ்வை திரும்பத்துக்காக அனைத்துமே நான் தவறு என்று ஒதுக்கி இருந்தேன். இங்க உனக்கு இருக்குது. அல்லாஹ் பேசிக்காதீங்கன்னா, கடந்த நாட்களில உங்களுக்கு கடந்து சென்ற நாட்கள்ல நீங்க எல்லாம் எதை நீ தவறாக ஹராம் என்று ஹலால், அதாவது ஹராமான பொருள் எப்படி ஹராமாக தடுத்தியோ அது எல்லாம் நீங்க ஹலால ஆக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி அல்லாஹ் தன் திருமறையிலே பேசி காட்டுகின்றா. இதெல்லாம் இந்த சொர்க்கத்துக்கு உண்டான ஒரு தன்மை. இன்னொரு சொர்க்கத்துல இவரெல்லாம் சொர்க்கம் நல்லடியாக இந்த டிக்கெட் ஆக்கப்பட்டவர்களே சொர்க்கத்துக்கு அழைக்கப்பட்டு அடுத்து அல்லாஹ் பேசி காட்டுகின்றார். அவர்களுக்கு என்று பணிவிடை செய்யக்கூடிய சிறுவர்கள் அவர் சுற்றி சுற்றி வருவாங்க. உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த முத்துக்கள், மறைக்கப்பட்ட முத்துக்கள் கொன்று அவர்கள் அங்கே அந்த நல்லவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஹெல்ப்பராக, உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா, பழங்கள் வேணுமா, அது வேணுமா, இது என்னென்ன நம்ம விரும்புகிறோமோ எல்லாத்தையுமே அந்த சிறுவர்கள் நமக்கு எடுத்து தரக்கூடிய அந்த வேலையாட்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களுக்காக அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அங்கே வேலையை பார்க்க முடியாது. சொர்க்கத்திலே நீங்க சுகமாக வாழலாம். அங்கே மதுவாரும் தேனாரும் பாலாரும் அங்கே மாசற்ற நீரும் அங்கே ஓடிக்கொண்டே இருப்பதாக அல்லாஹ் திருமறையை சொல்லிட்டு சொல்றார். இவர்கள் சொர்க்கத்துக்கு என்று கீழே ஆறுகள் ஓடப்படும், மேலே அவர் வீடு வைக்கப்பட்டிருக்கும். சொர்க்கவாசிகளுக்கு வலது கரத்தால் அல்லாஹ்விடத்தில் கித்தாபை வாங்கியவர்களுக்கு இதெல்லாம் சின்ன ஒரு பரிசு அல்லாஹ் கொடுக்கிறார். சின்ன பரிசு. மறுமையை தடுத்து நிறைய இருக்கின்ற சொர்க்கவாசிகளுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற மிகப்பெரிய சொர்க்கம் எல்லாம் அதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்றார். வலது கரத்தால் கித்தாபை வாங்கிவிட்ட அந்த நல்ல அறியாளர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய அன்பு பரிசு. இதெல்லாம் இந்த பரிசுக்கு தான் இந்த உலகத்துல பகலெல்லாம் ஆகித்திருந்தோம், பகலெல்லாம் நோன்பு வைத்திருந்தோம். எந்த விதமான கெட்ட பழக்கம் மட்டும் வந்து விடக்கூடாது, பொய் பேசிவிடக் கூடாது, புறம் பேசிவிடக் கூடாது, தேவையான அனாச்சாரம் பண்ணிடக் கூடாது. யாரெல்லாம் நோம்பை ஏற்றுக்கொள், எனக்கு ஐயா என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய வாசலை எனக்கு திறந்து நான் வர தயாராக இருக்கின்றேன். எதற்காக? இதற்காகத்தான். உலகத்து நாளை மறுமையில நாம் சரியான முறையில அந்த கண்கொள்ளா காட்சியை இப்ப நாம் எப்படி சபையில் இருக்கின்றோமோ நாளை மறுமையிலும் இதே நிலையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாம் இருக்க வேண்டும். இந்த ரமலான் மாதத்தில் அதிகமா கேளுங்க, எல்லாம் எனக்கு வலது கரத்தாலே எனக்கு கிதாபைத்தார், இடது கரத்தால் ஒருபோது எனக்கு தந்து விடாதே என்கின்ற பிரார்த்தனையை நாம் அதிகமாக செய்யக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இடது கரத்தால் ஒரு கிதாபை ஒரு மனிதன் பெற்றுக் கொண்டால் அவனுடைய நிலை என்ன, அவன் எந்த அளவுக்கு இந்த பாடுபடுவான், எந்த அளவுக்கு சித்திரவதை செய்யப்படுவான், ஒரு தனி மனிதனுடைய விசாரணை களம் இன்னும் எப்படி கடுமையாக்கப்படும் என்பதை பற்றி எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்கும் என்று கூறினார இன்றைய தினம் கேள்விப்படுவோமா?